நாம் பொருளாதார தடை, நெருக்கடி இதெல்லாம் நம்ம சந்திச்சதில்லை. அதிகபட்சம் நம்ம கோவிட் காலத்தில் பார்த்த துன்பம் தவிர அது உலகம் முழுவதற்குமான துன்பம். இப்போ வெனிசுலா மேலே பொருளாதார தடை, கியூபா மேலே பொருளாதார தடை. கியூபாவுக்கு இப்போ தான் இது அனுமதிச்சிருக்காங்க. அது ட்ரம்ப் விதித்த பொருளாதார தடை. மின்சாரத்திலிருந்து எதுவும் இல்லாமல் அந்த மக்கள், குழந்தைகள் உள்ளிட்ட எல்லோரும் சாவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டார். ஈராக்கில் பொருளாதார தடை காரணமாக லட்சக்கணக்கான குழந்தைகள் இறந்து. அன்னைக்கு இருந்த ஸ்டேட் செக்ரட்டரி மேடலைன் ஆல்பிரெட்டை கேட்டபோது, இது இவ்வளோ 5 லட்சம் குழந்தைகள் இறந்திருக்கிறார்களே, இது கொடுக்கத்தக்க விலையா? கொடுக்கத்தக்க விலைதான் அப்படின்னு அந்த அம்மா பதில் சொல்லுச்சு. அப்படி இதையெல்லாம் சந்தித்த நாடுகள் இவை. நாம் இதையெல்லாம் பார்த்ததில்லை. இப்போ நாம் அதை சந்திக்க போகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம இப்போ ஒரு தேர்தலுக்கு நடுவில் இருக்கிறோம். தேர்தல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு ஜனநாயக நடவடிக்கை. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ எழுப்பப்பட்டிருக்கிற கேள்வி என்ன? இந்த ஈரான் போர் வழியாக அமெரிக்கா எழுப்பி இருக்கின்ற கேள்வி என்ன என்று சொன்னால், ட்ரம்ப் நிறைய சொல்லியிருக்காரு. மதுராவை எடுத்துருங்க, நான் சொல்ற ஆளை போடுங்க. அலி கமேனியை எடுத்துருங்க, நான் சொல்ற ஆளை போடுங்க. இது ட்ரம்ப் சொல்றது. இதுக்கு பொருள் என்ன? உங்க தேர்தலால என்ன பயன்? ட்ரம்ப் சொல்றவரை பொருள். இன்னும் கேவலமா போய் என்ன அவங்க அலி கமேனி இருந்த இடத்துக்கு என்ன போடலாம்னு கேட்டாங்க. நான் தான் வேணான்னு. இதெல்லாம் ட்ரம்ப் பேசியிருக்கு. இதுல சீரியஸான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஜனநாயகம், தேர்தல், அந்த மக்களுடைய இறையாண்மை மிக்க உரிமை என்பது எல்லாமே காலில் போட்டு நசுக்கப்படுது. இது யாரோ ஒரு மதுரோ அல்லது அலி கமேனி பிரச்சனை. அலி கமேனி வேணான்னா அந்த நாட்டு மக்கள் முடிவு பண்ணணும். மதுரோ வேணான்னா அந்த நாட்டு மக்கள் முடிவு பண்ணணும். நீ யார் முடிவு செய்வதற்கு? அப்போ நான் சொல்றவன் தான் அதிபராக இருக்கணும். இதெல்லாம் நேராக அவர் சொல்லியிருக்கிறது. என்று சொன்னால் ஜனநாயகம், தேர்தல் என்பதற்கு என்ன பொருள்? இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு தான் இதை ஒரு சண்டை காட்சி போல பார்க்கக்கூடாது. வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அட்லீஸ்ட் இப்போ நடக்கிற இந்த பிரச்சனையினுடைய வரலாறையாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.